நம்ம யூடியூப்க்கு என்னதாண்டா ஆச்சு? போட்டு கொடுக்கறது, கோல் மூட்டுறது, காலை வாடுறது, மாட்டி விடுறது, காட்டி கொடுக்கறது, இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்களா? இர்ஃபான் வியூ யாருடா? பிரியாணி மேனோட எதிரி. பிரியாணி மேன் யாருடா? நம்ம டெய்லர் அக்காவோட எக்ஸ்போசரு. டெய்லர் அக்கா யாருடா? அது நம்ம ஏடிடி நந்தாவோட சப்போர்ட்ரு. ஏடிடி யாருடா? நம்ம ஜேசன் சாமுவேலோட எக்ஸ்போசரு. யாருடா ஜேசன் சாமுவேலு? நம்ம சித்தோட சப்போர்ட்ரு. யாருடா சித்து? ஆனா டெக் சூப்பர் ஸ்டாரை எக்ஸ்போஸ் பண்ணவங்க. டெக் சூப்பர் ஸ்டார் யாருடா? மன்னிச்சுக்கு தெரியாதவங்க. மன்னிச்சு யாருடா? ஆனா நம்ம பொட்டேட்டோ ஃபேஸோட எக்ஸ்போசர்ப்பா. My கருத்து what is I'm saying. கொஞ்ச நாளாவே யூடியூபே வேற மாதிரி ஆயிடுச்சுல்ல. மொத்தமா வேற மாதிரி இருக்குது. ஜென்ரலா நம்ம யூடியூப் எதை கன்சியூம் பண்ணுவோம்? வெளியே நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையிலேயே அவ்வளவு பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் வேணாம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், கொஞ்ச நேரம் என்டர்டெயின் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த யூடியூப் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வரும். ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தா நம்மளுக்கு வந்து ஹாப்பியா இருக்கும், ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இவங்க என்ன இப்படி அடிச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி மாறி மாறி இவங்க அவங்கள சொல்றது, அவங்க இவங்கள சொல்றது, இதுக்கு அவங்க ரிப்ளை பண்றது, அவங்களுக்கு இவங்க ரிப்ளை பண்றது, நீ கரெக்டா நான் கரெக்டா, அவன் என்ன பண்ண தெரியுமா, இவன் என்ன பண்ண தெரியுமா, மாறி மாறி இப்படியே போய் நம்ம வாழ்க்கையில தான் பிரச்சனை இல்லை, இது பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனை விட்டு அதை போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். முன்னாடிலாம் வந்து யூடியூப்ன்றது வந்து ஒரு நிறைய பேரை சேர்ந்து கனெக்ட் பண்ணி நிறைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிறது, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, க்ரோ பண்ணுறதுக்கு, அவங்க ஐடியாஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு சேஃப் ஸ்பேஸாக இருந்தது, ப்ரொடக்டிவான ஒரு ஸ்பேஸாக இருந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? அதுலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா? நான் இப்போ வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா அப்படியே அந்த என்டையர் இது, அதுவும் மெயினாக தமிழ் யூடியூப் தான் அப்படி இருக்கு. ரொம்ப மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்பெல்லாம் வந்து அவங்க கண்டென்ட் பண்றப்போ நம்ம யூடியூப் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஹாப்பியா ஒரு ஃபீலிங் இருக்கும். கண்டென்ட் வந்து வேற மாதிரி வரும். ஒருத்தவங்க டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. ஜம்கன்ஸ்ல ஹரிபாஸ்கர் அவர்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்டென்ட் கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். பெருமசாணி அவங்க பண்ற கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும். பிளாக் ஷீப் பண்ற கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும். நக்கலைஸ் பண்ற கண்டென்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டா ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நம்மளுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. பார்க்குறப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அந்த வீடியோ பார்த்தா நம்மளுக்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே போயிடும். அவங்க அப்புறம் அவங்க ஏதாவது பண்றது வைரல் ஆச்சுன்னா அந்த டயலாக் நம்ம சொல்லிட்டு தெரியுவோம், அதை இது பண்ணுவோம். எப்போல எருமசாணி அப்படிங்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துச்சு இல்லையா? ஆனா இப்போ மாறி மாறி அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா அதுல இருந்து நம்மளுக்கு எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லை. ஓகேவா? அதை பார்த்தோம்னா நம்மளுக்கு வன்மம் இன்னும் ஓவரா மேக்ஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கே தவிர அதுல இருந்து நம்மளுக்கு பாசிட்டிவா ஒன்று எடுத்துக்கிறோம், அது வந்து பாசிட்டிவா மூவ் ஆகுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்டே இருக்க மாட்டேங்குது. ஆனா நம்மளை சுத்தி இப்போ இது மட்டும்தான் இருக்கு. ஒரு கம்பெனில இருந்து ஒரு எம்ப்ளாயி அவங்க கம்பெனி விட்டு வெளியே வர்றாங்க, கம்பெனி மேல ஒரு அலிகேஷன் ஒன்று பண்றாங்க, அதை ஒரு வீடியோவா போடுறாங்க. அந்த கம்பெனி திருப்பி அது ஒரு ரிப்ளை வீடியோ போடுது. இப்போ நார்மலா பார்த்தா இது ஒரு கம்பெனிக்கும் ஒரு எம்ப்ளாயிக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நம்மளுக்கு எதனா சம்மந்தம் இருக்கா? இல்ல அந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு தேவையா? தேவை கிடையாது. ஆனா நம்ம பார்க்குறோம், நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறதுனாலதான் அந்த கிரியேட்டர்ஸும் இப்படி ஒரு வீடியோ போடுறாங்க, அப்படி ஒரு வீடியோ போடுறாங்க. இதுல இவங்க கரெக்ட், அவங்க கரெக்ட், யாரா வேணா கரெக்டா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், தப்பா இருக்கட்டும், நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. நம்ம ஏன் நம்மளுக்கான டைம் அதில் போடணும்? நம்ம அதுக்கான டைம் போடுறோம்ல. இப்போ அது வந்து ஒரு வீடியோவோட போறது இல்லை. ஸோ இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, இவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்கன்னு ஒரு வீடியோவோட போறது இல்லை. இந்த MLM செயின் இருக்கும் தெரியுமா? நான் இருக்கேன், நான் ஒரு 4 பேரை சேர்த்து விடுவேன், அது கீழே ஒரு 4 பேர் சேருவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் சேருவாங்கங்கிற மாதிரி அது ஒரு பெரிய கம்யூனிட்டியா மாறிடுது. ஓகேவா? ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 பேருக்காக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது மாறி 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 இப்போ வந்துட்டு இப்போ நேத்து வரைக்கும் வருது. ஸோ மெயினா அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்கள சொன்னேன், அதே மாதிரி நிறைய பேர் அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போ மற்ற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் வந்து இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு பிரான்ச் அவுட் மாதிரி ஒரு 4 பேர், அந்த 4 பேர் கண்டென்ட் அந்த 4 பேர்ல இருந்து இன்னொரு 4 பேர் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டாக்ஸிக்கான மேட்டர். இன்னொன்று என்ன தெரியுமா? ஆல்ரெடி வந்து யூடியூப்ல வந்து நம்ம செம்மையா கண்டென்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஒரு டைம்ல. அப்படின்னு சொன்ன மாதிரி ஜம்கட்ஸா இருக்கட்டும், எருமசானியா இருக்கட்டும், நிறைய வேற கண்டென்ட்ஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தோமா. அதுக்கப்புறம் வந்து vlog கண்டென்ட் வந்து பெருசா ஒரு டைம் பூம் ஆச்சு, அது ட்ரெண்ட் ஆச்சு. அப்படிங்கிறனால வந்து எல்லாமே vlog பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ கண்டென்ட் பண்றவங்கலாம் கண்டென்ட் போக மாட்டேங்குது, ஏன்னா அல்காரிதம் வந்து vlogக்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பண்றதையே விட்டுட்டு எல்லாமே vlog பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து நம்ம ஜென்ரலா எல்லாரோட வீட்டுக்குள்ளேயே நம்ம போக ஆரம்பிச்சோம். அவங்க பர்சனல் பார்க்கறது தான் கண்டென்ட் நம்ம ஃபிக்ஸ் ஆக ஆரம்பிச்சோம். அதுவும் பிக் பாஸும் வந்துச்சா. ஸோ ஒருத்தவங்களோட பர்சனல் ஸ்பேஸை பார்க்கறது தான் கண்டென்ட்னு நம்மளே மைண்ட் செட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கடுத்து மொத்தமாக மாறிடுச்சா. அதுவும் அவங்க சஃபர் பண்றத பார்க்குறப்போ நமக்கு வந்து அதுல இருந்து ஏதோ ஒரு அந்த அட்ரினலின் ரஷ், அது ஏதோ ஒண்ணு வரும் தெரியுமா? அது வந்து நம்மளுக்கு வர்ற மாதிரி நம்ம ஆல்ரெடி செட் ஆயிட்டோம், பழகிட்டோமா. ஆல்ரெடி பர்சனலா பார்க்கறது தான் கண்டென்ட்னே பழகிட்டோம்.
இப்போ பர்சனலா பாக்குறது இல்ல, பர்சனலா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்கல்ல, அதை பாக்குறது தான் கண்டென்ட் அவங்களே அதை நார்மலைஸ் பண்றாங்க, பண்றாங்க. நம்மளும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து ரெண்டுலேயுமே மிஸ்டேக். இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அப்படி பண்றாங்கன்னா ஒரு ஆடியன்ஸான நம்ம வந்து அதை கன்சியூம் பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அவங்க பண்றாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்னா யூடியூப் அல்காரிதம் வந்து வழக்கம் போல இதுக்கு செட் ஆயிரும். இந்த ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறினா என்ன ஆகும், இது சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் மட்டும்தான் போகும், வேற எந்த வீடியோஸுமே போகாது. அப்போ எந்த வீடியோஸுமே போகலன்னு என்ன பண்ணுவாங்க எல்லாருமே, அப்போ இதுதான் கண்டென்ட்டு, இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி சுற்றி பக்கத்தில் இருக்க எல்லாரையும் பார்த்து அவன் என்ன பண்ணா தெரியுமா, இவன் என்ன பண்ணா தெரியுமா, இவன் இன்னைக்கு இந்த இதில் இதுக்குள்ள என்ன பண்ணா தெரியுமா, இது வந்து ஹெல்தியாவே இது என்ன சொல்றாங்கன்னா இது வந்து அந்த ஒரு கல்ட்டுமாங்கல்ல, அந்த மாதிரி கல்ட் கலாச்சாரமாவே அது அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சு. பேர் தெரியல, கேன்சல் கல்ச்சர். இந்த கேன்சல் கல்ச்சர்னா வந்து இப்போ அதை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அதை தான் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ யாரையாவது ஒருத்தங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்களோட மிஸ்டேக்கை ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் பப்ளிக்காக வந்துட்டு அவங்கள பற்றி நீ சொல்கிற, ஓகேவா, அதான் நீ சொல்கிற மாதிரி போட்டு கொடுக்கறது தான். பட் அதை வந்துட்டு அவங்கள வந்து நீ கால் அவுட் பண்ணி இவங்க இந்த தப்பை பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களை எல்லாரும் கேன்சல் பண்ணுங்க, பாய்காட் பண்ணுங்க, இவங்க பண்ற கண்டென்ட்டை நீங்க பார்க்காதீங்க, இவங்களை வந்துட்டு அவங்க பண்ற வேலையை ஜாபை மெயினா கேன்சல் பண்ற மாதிரி. அதுக்கு பேர் வச்சிருக்காங்களா? கேன்சல் கல்ச்சர். ஆமா, அது பேர் கேன்சல் கல்ச்சர். அதுதான் வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரையுமே கேன்சல் பண்ணுங்க, யாரெல்லாம் வந்து தப்பு பண்றாங்களோ எல்லாரையும் கேன்சல் பண்ணுங்க. ஓகே, அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், அது தப்பு இல்லைன்றது வந்துட்டு நாங்க வந்து ஆர்கியூ பண்ணவும் இல்லை. அதே மாதிரி நம்ம வந்து யாரையும் டிஃபெண்ட் பண்ணல, சப்போர்ட்டும் பண்ணல, யாருக்குமே பண்ணல. பட் எல்லாருக்குமே வந்து ஒரு சான்ஸ் தரணும் அந்த மிஸ்டேக்கை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு. அது மிஸ்டேக்கானே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியாது, அதை அவங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம், அது அவங்களோட இது, ஓகேவா. பட் ஒரு விஷயத்துக்காக வந்து அவங்க நிறைய வேல்யூபிளாக நிறைய பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. ஸ்டார்டிங்லேருந்து அவங்க நிறைய வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் வந்து எஃபோர்ட் போட்டிருப்பாங்க, நிறைய எஃபோர்ட் கடந்து போட்டு வந்திருப்பாங்க. நம்மளும் அந்த ஜேர்னி ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அவங்க வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எவ்வளோ ஒரு 3 இயர்ஸ் ஒரு 4 இயர்ஸ் கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டு ஒரு இடத்துல வந்து உட்காடுறாங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக வந்து கம்ப்ளீட்டா நீ வந்து அவங்கள கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்றது வந்து எப்படி கரெக்டா இருக்கும்னு வந்து எனக்கு தெரியல. இப்போ ஒரு கிரியேட்டர் வந்து புதுசா யூடியூப் சேனல் கிரியேட் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு கிரியேட்டர் அவங்க ஜேர்னி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட மெயின் மோட்டோ என்ன இருக்குன்னா இதுதான் கண்டென்ட், இதை பண்ணா போதும், இதுதான் கண்டென்ட்னு சொல்லி ஃபுல்லா வந்து யூடியூப்னாலே இவங்களை அடிக்கணும், இவங்களை அடிக்கணும், இவங்களுக்கு சப்போர்ட்டா அவங்க பண்ணணும், அவங்களுக்கு சப்போர்ட்டா இவங்க பண்ணணும், இதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ, அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ, இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா ஆல்ரெடி சீரியல்ஸ்லையும் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம், பிக் பாஸ்லையும் இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ யூடியூப் திறந்தாலும் இந்த மாதிரி தான் பார்ப்போம்னா நம்ம எங்கே போய் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகும், நம்ம மைண்ட் எங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆகும், நம்ம எங்கே வந்து ஒரு வேற கண்டென்ட்ஸை நம்ம எங்கே பார்ப்போம், நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த கிரியேட்டிவிட்டின்ற பாயிண்டே போய் அது கான்ஃப்ளிக்ட்ஸாவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கிரியேட்டிவிட்டிலேருந்து அப்படியே கான்ஃப்ளிக்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த கண்டென்ட். இதுவே ஆமாம், நார்மல் கிரியேட்டிவிட்டி கிடையாது, ப்ராப்ளம் கிரியேட்டிவிட்டி. இப்போ நம்ம நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டோம், ஓகேவா, அது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வியூஸ் போகல. சரி, இதுக்கு முன்னாடியே வந்துட்டு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், சிலது போயிருக்கு, சிலது நம்ம நிறைய இது நல்லா போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் போகல. அப்புறம் நம்மளே வந்து கன்வின்ஸ் பண்ணிப்போம், ஓகே இப்போதைக்கு பீப்புளுக்கு வந்து இந்த டாபிக் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துப்போம், ஓகேவா. அப்படி இருக்கப்போ அதுவே வந்து காமன் டாபிக் தான், அது எல்லாருக்கும் யூஸ் ஆகுற டாபிக் தான், அது இப்போதைக்கு நீட் ஆஃப் தி ஆர்ல அது கிடையாது, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அதை கன்வின்ஸ் பண்ணிப்போம். அப்படி அதுவே நமக்கு தேவையில்லைன்றப்போ 2 பேர் வந்து மாறி 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 வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து எதுக்கு நம்ம பார்க்கணும், அது மட்டும் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்லி தான் தோணுது. கரெக்டா, அது தேவையா? ஆனா அதுதான் இப்போ நிறைய போகுது, அதை பத்தி வீடியோஸ் போடுற எல்லாமே போகுது. நான் வந்து சும்மா இதை பத்தி பாக்குறப்போ ரிசர்ச் பண்றப்போ யூடியூப் பார்த்துட்டு இருந்தா இது சம்பந்தமா யாரெல்லாம் வீடியோஸ் போடுறாங்களோ எல்லாருக்குமே வியூஸ் போகுது. ஒருத்தரோட சேனல்லாம் போய் பார்த்தோம்னா அவங்களுக்கு இது முன்னாடி போன வீடியோஸ் வந்து 113 110 இந்த மாதிரி வியூஸ் தான் இருக்கு. பட் இந்த விஷயங்களை பத்தி பேசினா அது வந்து 40,000K 50,000K போகுது. ஸோ 110 வியூவிங் இருக்கு, 50K வியூவிங் இருக்கு. ஸோ இப்போ ஒரு சேனலா ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா பாக்குறப்போ அப்ப நான் இதை பண்ணிட்டு போனாலே எனக்கு போதுமே, எனக்கு இது வியூஸ் வந்துடுது, அப்ப நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த டைரக்ஷன்ல தானே இது பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்படி வீடியோ போடுறாங்கன்னா அவங்க கமெண்ட்லாம் நான் போய் படித்தேன், அவங்க கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்க, அவங்க கமெண்ட்டை இது பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்ல இருந்து பை ப்ராடக்டா அவங்க நிறைய விஷயம் எடுத்து அது ஒரு சின்ன ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஒரு பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு பர்சனலான விஷயம், 2 பர்சனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ஆர்கனைசேஷன் கூட கிடையாது, அண்ட் அந்த ஆர்கனைசேஷனுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம எதுலேயுமே அதில் வந்து இன்வால்வ்டே கிடையாது. எதுவுமே சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த
அதுதான் இன்னைக்கு நீட் ஆஃப் த அவர். நீ சொன்னது நீட் ஆஃப் த அவர் சொல்றல, நீட் ஆஃப் த அவராவே அதுதான் மாறி இருக்கு. அப்படின்னா ஒரு கன்சியூமரா ஒரு வியூவரா நம்மளுக்கும் அது பெரிய பார்ட் இருக்கு. இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க ஓகேவா, இது வந்து 2 பேருக்கு உண்டான சண்டை கிடையாது. ஓகே, நான் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றேன், இல்ல நான் வந்து என்னோட ஆடியன்ஸ் வந்து எஜுகேட் பண்றேன் அப்படின்னு இருந்தா, அப்படி நீங்க வந்து உங்க ஆடியன்ஸ் எஜுகேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜென்ரலா வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ பண்ணுங்க. ஓகேவா, ஜென்ரலா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு, இன்ஸ்டாகிராம் இப்படி ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகுது, இதுல சில இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரிலாம் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீங்க வீடியோ பாக்குறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணுங்க. இதுல என்னெல்லாம் வந்து கான்ஸ் இருக்கு, ஓகே, இதுல என்னெல்லாம் தப்பு நடக்குது அப்படின்ற தப்ப வந்து நீங்க பாயிண்ட் அவுட் யாரையுமே மென்ஷன் பண்ணாம பண்ணலாம். அது மாதிரி ஒரு டெக் வீடியோவா இருந்தாலுமே இது இருந்தாலுமே இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ஸோ ஸ்பான்சர் வாங்கிலாம் பண்றாங்க, ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். ஜென்ரலா அவேர்னஸ் தான் நம்மளோட மெயின் இன்டென்ஷனா இருந்தா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் பண்ணலாம் தப்புங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணல. ஸோ இனிமேல் பண்ணுறப்போ ஜென்ரலாக அவேர்னஸ் தான் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஐடியா அப்படின்னா யாரையுமே மென்ஷன் பண்ண வேணாம், எந்த ஒரு நேமையுமே மென்ஷன் பண்ண வேணாம். ஏன்னா இது மொதல் வாட்டி நடக்குதா அப்படின்னா இல்லை. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4-5 மந்த்ஸாக எவ்ரி வீக் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு டைம் வந்து யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ, இவங்களுக்கு ஒரு ரிப்ளை வீடியோ, இது இப்படி போய்கிட்டே இருக்கு. 1 மந்த்துக்கு போகுது, 1 மந்த்துக்கு மேலே போகுது. பழைய பேஷண்ட் இது அனுப்பிச்சிருங்க, புது பேஷண்ட் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அது மாறி மாறி இப்படியே அதுக்கு முன்னாடி பிரச்சனை விட்டுறாங்க எல்லாரும். ஓகேவா, அது எதுக்காக ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாம் விட்டுறாங்க. விட்டுட்டு இது வந்து ஒரு 2 பர்சனுக்கு நடுவில் ஒரு இவங்க வந்து அவங்கள பேஷ் பண்றது, அவங்க இவங்கள பேஷ் பண்றது, அது மட்டும்தான். ஆனா வந்து இதை வந்து கிரிட்டிசிசம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஓகேவா, ஆனா வந்து பாக்குறப்ப வந்து அப்படி தெரியல. ஆனா அந்த பீப்புள் அதை ரிசீவ் பண்றதும் வந்து அது கிரிட்டிசிசமா வந்து எடுத்துக்கிறாங்களா, இல்ல 2 பேருக்கு உண்டான சண்டையா தான் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்களா? நம்ம ஆல்ரெடி வந்து பிக் பாஸ் எல்லாம் பார்த்து நம்ம தான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு மைண்ட் செட் ஆயிட்டோம், வந்து அப்படி டியூன் ஆயிடுச்சு. நம்ம என்ன 2 பேர் சண்டை போட்டா நம்மளுக்கு ஜாலியா சூப்பர் அப்படின்னா பிக் பாஸ் ஃபுல்லா நம்ம அதை தான் பாக்குறோம் இல்லையா. அது வந்து பிக் பாஸ் தப்பு சொல்றது இல்ல, அந்த பிளாட் வந்து அதுதான் பிக் பாஸோட பிளாட், பிக் பாஸோட ஃபுல் இது வந்து அதுதான். நம்ம கன்சியூம் பண்றோம்ல, சோ நம்ம கொஞ்ச நாள்ல நமக்கு அப்படி மைண்ட் டியூன் ஆயிடுது. ஓகேவா, சோ அதை நம்ம எல்லா இடத்துலயும் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நம்ம எல்லா இடத்துலயும் எக்ஸ்பெக்ட் பண்றோங்கிறதுனால தான் அந்த வீடியோஸ் வந்து எல்லாமே போடுறாங்க. இந்த நான் இன்னொருத்தவங்க இப்படி பண்ணி ஒரு வீடியோ போடுறேன், இல்ல என்னோட கம்பெனி பத்தி நான் இப்படி பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா இதை போட்டா அந்த வீடியோ எப்படி போகும், யாருக்கு இந்த வீடியோ தேவை அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தா அந்த வீடியோ போட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம யாரையும் அடிச்சு போட்டால் நிறைய வியூஸ் போகுது அப்படிங்கிறதுனால தான் எல்லாருமே போடுறாங்க. ஸோ வந்து இதை ஸ்டாப் பண்ணுறது வந்து கிரியேட்டர்ஸும் ஸ்டாப் பண்ணணும், ஒரு கன்சியூமராக நம்மளுமே இதை ஸ்டாப் பண்ணணும். அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வியூவர்ஸாக ஒரு கன்சியூமராக நம்ம தான் ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா எதுக்கு நீட் இருக்கோ அதுக்கு தான் சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இதுக்கு நீட் இருந்தால் இதுக்கான சப்ளை தான் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஒருத்தங்களோட கண்டென்ட் பண்றாங்கல்ல, அந்த கண்டென்ட்டை என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஓகேவா, அந்த கண்டென்ட் வந்து ஏன்னா ஒருத்தங்க பண்ற கண்டென்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கணும், அது எல்லாருமே அக்ரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. என்ன வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். பட் அதை தாண்டி பர்சனலா போகும்போது தான் ஒருத்தங்க பர்சனல் அட்டாக் பண்றது, ஹர்ட் ஆகுற அளவுக்கு வந்து பண்ணுது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி இந்த ரியாக்ஷன் வீடியோஸ் அதெல்லாம் இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆனா வந்து ஹர்ட் ஆகுற அளவுக்கு அந்த பர்சனை ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஆக்டிவிட்டி அந்த நடந்த விஷயங்களை ஏதாவது ஜாலியா பேசுவாங்க. அட்டாக்காவே இருக்காது. அந்த கண்டென்ட்டை வந்துட்டு ஓகே, கண்டென்ட்டை வந்துட்டு நீங்க வந்து அதை ஃபன்னா எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. பட் அது பர்சனல் அட்டாக்காக போகிறப்ப தான் வந்துட்டு, ஏன்னா அவங்களுமே வந்து ஒரு ஹியூமன் தான் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தோணவே மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பார்க்குறவங்களுக்கும் சரி, பேசுகிறவங்களுக்கும் சரி, பார்க்குறவங்களுக்கும் சரி, கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் சரி. ஓகே, இது வந்துட்டு ஒரு பர்சன் வந்து இதை ரீட் பண்ண போகிறாங்க, அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்க எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் ஆவாங்க, அவங்களோட மென்டல் ஹெல்த் என்ன ஆகும், இது எல்லாமே வந்து யோசிக்கணும் ஜென்ரலாக. நம்ம வந்து அதான் ஒருத்தங்களை பற்றி சொல்லிட்டா ஓகே நம்மளுக்கு ஈஸி. இப்போ ஓகே அங்கேருந்து நம்ம வந்து இந்த ரிலே ரேஸில் வந்து ஓடுறப்போ நம்ம இந்த போல் வந்து கொடுத்த உடனே டக்குன்னு வாங்கிட்டு ஓடுறதுக்கு ஒருத்தர் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி யாராவது ஒருத்தரை பற்றி யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா டக்குன்னு இந்த போலை வாங்கிட்டு நம்ம வந்து படப்படன்னு அவங்கள அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறோம், ஓடிடுறோம், அவங்கள பற்றி இஷ்டத்துக்கு பேசுகிறோம். நீ பண்ணுறதெல்லாம் தப்பு, நீ என்ன இப்படி பேசுகிற, நீ செய்கிறதெல்லாம் இது, நீ என்ன இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாமே மாறிடுது. அதே மாதிரி இப்போ கிரியேட்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியா இருந்தா தானே வந்து அது நல்லா இருக்கும். ஓகேவா, நாளை பின்ன இன்னொரு இது யூடியூப் மீட்ல எல்லாரும் வந்து மீட் பண்ண தான் போறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணி அது க்ரோ ஆகுறதுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணணும்.
புட் டவுன் பண்ணி சப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்கள எப்படி சப்ரஸ் பண்ணி நான் வந்து மேல வரேன் அப்படின்ற கான்செப்டும் வந்து கரெக்டா இல்ல கரெக்ட் இல்ல. முன்னாடி வந்து நம்ம யூடியூப்லயே நம்ம நிறைய கொலாபரேஷன் வீடியோ முன்னாடி பார்ப்போம்டா. இப்போ வந்து சர்வ்ஸும் இவர் விஜய் வரராஜ் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் பண்ற வீடியோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலா வந்து 2 பேருமே பிடிக்கும். பட் 2 பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஒப்பீனியன்ஸ்மே டிஃபரெண்ட். அவங்க 2 பேருக்குமே நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஆனா அதை பேசுறப்போ அதை பாக்குறப்போ நம்மளுக்கு ஜாலியா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். சோ வந்து அது வந்து ஒரு கொலாபரேஷனா நிறைய விஷயம் நடக்கும்ல. ஆனா இவங்களோட வியூவர்ஸ்க்கும் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். இவங்களோட சைடு என்னன்றது தெரியும், அவங்களோட இதுக்கும் இவங்களுக்கு என்னன்னு தெரியும். அதே வந்து ஒரு நேரா இருக்கப்போ நம்ம பேசுறதுக்கும் ஓகே தனியா வந்து நான் வீடியோ பண்ணி அதை பப்ளிக்கா வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு ரிப்ளை வீடியோ வர்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆனா அதே மாதிரி அந்த கொலாபரேஷன் வீடியோல வந்து அவங்க கொலாபரேட் பண்ணுவாங்க. இது வந்து வைசாக் இருக்காருல்ல, எனக்கு வைசாக்கே வந்து விஜய் வரராஜ் அவரோட வீடியோல ஒரு டைம் பார்க்கும்போது தான் தெரியும் எனக்கு. அவர் ஒரு டைம் வந்து அவரை வச்சு ஒரு பாட்டுலாம் மாறி இருப்பார். அப்ப அப்படி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான விஷயமா இருக்கு. எனக்கு தெரியாத ஒருத்தங்களை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. ஓகேவா? ஸோ யூடியூப் கம்யூனிட்டி இதுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். இவங்க வீடியோஸ்ல வருவாங்க, இவங்க வீடியோஸ்ல வருவாங்க. நக்கலைட்ஸ்ல வந்து வேற ஒருத்தவங்க வருவாங்க, பிளாக் ஷீப்ல வந்து நக்கலைட்ஸ் டீம் வருவாங்க. ஸோ இவங்களோட ஆடியன்ஸை புல் பண்ணி நீ இன்னொருத்தங்களுக்கு கொண்டு போறப்போ அவங்க நீ பிடிச்சிருந்தா நீ அவங்களே பண்ணுவாங்க. ஸோ இவங்க அவங்களுக்கு போவாங்க, அவங்க இவங்களுக்கு போவாங்கிறப்போ 2 பேரும் சப்போர்ட் பண்ணி தான் போவாங்க. ரொம்ப ஹெல்தியா இருந்துச்சு அந்த மாதிரி. ஆனா இப்போ அவங்க ஆடியன்ஸ் எனக்கு வரணுமா, அவங்கள போட்டு அடிச்சிடு, அங்க இருந்து நம்மளுக்கு வருவாங்க, இங்க இருந்து அங்க போகணுமா, இப்ப இவங்கள போட்டு அடி, இங்க இருந்து அங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறது ஓகே. ஆனா நம்ம ரியாக்ட் பண்றோம்ல, அதுதான் தப்பு. நம்ம ரியாக்ட் பண்ற நம்ம வந்து அதை ரியாக்ட் பண்றதை நிப்பாட்டிட்டா எனக்கு தெரிஞ்ச ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இல்லைன்னா கன்ஃபார்ம் இதுதான் ட்ரெண்டு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கா, நீங்க யூடியூப் திறந்தாலும் பிரச்சனை மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி நடக்கிறப்ப வந்து சில பேர் சாரி கேட்குறாங்க, ஓகேவா? சாரி கேட்டதுக்கு அப்புறமும் அந்த அப்பாலஜியை அக்செப்ட் பண்ணி பேசாமல் அதுலேருந்து திருப்பியும் அந்த வீடியோவில் இருந்த மிஸ்டேக்ஸை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி திருப்பியும் அதை கால் அவுட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்க மாதிரியே வந்து எனக்கு ஃபீல் ஆகலை பார்க்குறப்போ. அண்ட் அது அந்த ஒரு வீடியோவோட ஸ்டாப் ஆகாமல் அது வந்து ஒரு பிளேலிஸ்ட் அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? அதாவது ரெஸ்லிங் வெப்சைட்ல போனோம்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து ஜான்சினா விசஸ் ரே மிஸ்டீரியோ 15 வீடியோ, இது விசஸ் 15 வீடியோ இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இங்கே போனால் வந்து இவங்க விசஸ் இவங்க இது ஒரு 10 வீடியோ, இவங்க விசஸ் இவங்க இது ஒரு 10 பிளேலிஸ்டாக இருக்குது உங்களுக்கு. சோஷியல் மீடியான்றது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து க்ரோ ஆகுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணுறது, க்ரோ ஆகுறது, லேர்ன் பண்ணுறது, நிறைய கான்வர்சேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸாக இருந்தால் ரொம்ப சேஃபாக இருக்கும் எல்லாருக்குமே. ஸோ அந்த நெகட்டிவிட்டிலாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அதே மாதிரி யாராவது ஒருத்தவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை அவங்க சேஞ்ச் ஆகுறதுக்கு கொஞ்சமாவது வந்து நம்ம ஸ்பேஸ் தரணும்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்குள்ளே வந்து நான் அவங்கள அன்ஃபாலோ பண்ணுறேன், அவங்கள வந்து நான் பாய்காட் பண்ணுறேன், அவங்கள வந்து நான் கேன்சல் பண்ணுறேன். ஸோ வந்து கிரியேட்டர்ஸ் கிட்ட மட்டும் இல்லை, நான் வந்து வியூவர்ஸ் கிட்ட தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து அந்த டெசிஷனை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம், அந்த மிஸ்டேக் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களா என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க, நிறைய மீனிங்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, வேல்யூபிளாக நிறைய கண்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு கொஞ்சம் டைம் அண்ட் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே வந்து அவங்கள வந்து இந்த பாய்காட் பண்ணுறது, கேன்சல் பண்ணுறது, அந்த லெவலுக்கு போகிறது வந்து கேன்சல் கல்ச்சர். ஸோ அந்த லெவலுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக வந்து தெரியல. பேசுகிறவங்களுக்கும் சரி, அதை நம்ம பார்க்குறவங்களுக்கும் சரி, கொஞ்சமாவது எம்பத்தி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம அவங்க இடத்துல இருந்து கொஞ்சமாவது யோசிக்கணும். அது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவங்களும் வந்து ஒரு ஹியூமன் தான், அவங்களுக்கும் வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து கன்சிடர் பண்ணி நம்ம அந்த டிசிஷன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் தாண்டி நான் சொல்கிறது என்னன்னா, அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நம்ம ஏன் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவ்வளோ இது பண்ணணும், அதை ஏன் ட்ரெண்ட் ஆக்கணும், யூடியூப் அல்காரிதமே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அதை ஏன் நம்ம என்கரேஜ் பண்ணணும், ஏன் நம்ம இவ்வளோ பண்ணணும்? பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக பேசுகிறோம் அப்படின்னு நினைக்குவேன்னா இந்த ஹேட்ரட் ஸ்ப்ரெட் ஆகுறத வந்து ஸ்டாப் ஆகணும். நல்லா இல்லை. இப்போ ஜென்ரலாக வந்து எங்களுக்கு என்ன இதில் பெருசாக அஃபெக்ட் ஆகுதுன்னா, இப்போ சொல்கிறேன், இப்போ நாங்கள் வந்து நிறையா டாபிக்ஸ் யோசிச்சோம், நிறையா கண்டென்ட்ஸ் பண்ணோம், நிறைய இது பண்ணோம், எடிட் பண்ணி நிறையா விஷயங்கள் போடுறோம்ல. பட் போடுறப்போ அதெல்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது. அப்போ என்ன அப்படின்னா, நீட் ஆஃப் தவர் என்ன அப்படின்னா இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோமா அப்படின்னா, ஆமாம் அதுக்கும் தான் போட்டிருக்கோம். ஆனால்
இதை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. இது வந்து பெரிய ட்ரெண்ட் ஆகுது, இது ஒரு கல்ச்சர் ஆகுது, இது வேணாம், இது இதுக்கப்புறம் ஃபாலோ ஆக வேணாம். ஏன்னா இது ஃபாலோ ஆச்சுன்னா உங்களை சுற்றி இது மட்டும்தான் இருக்கும், வேற எந்த கண்டென்ட்டுமே இருக்காது. கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்புறம் இங்கேருந்து தான் வந்து சினிமாக்கோ, இங்கேருந்து தான் அடுத்த மீடியம்க்கோ வந்து கிரியேட்டர்ஸ் நிறைய போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து குடும்பஸ்தன் படத்தில் வந்து இப்போ அந்த டேரக்டர் ஆகட்டும் எல்லாருமே இங்கேருந்து தான் போயிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இங்கே உருவாகிறவங்களே வந்து இந்த கல்ச்சரில் உருவாகுனாங்கன்னா அப்போ இதுக்கப்புறம் அவங்க படத்துக்கு போகும்போதும் இதுதான் நடக்கும். அவங்க வேற ஒரு மீடியம் வேற ஒரு மீடியம் போடுறாங்க, ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறாங்க, நெட்ஃபிளிக்ஸ் போறாங்க, பிரைமுக்கு போறாங்க, இது பண்றாங்க, உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கான ஒரு மீடியம்க்கு அவங்க போறாங்கன்னா உங்களுக்கு அங்கே என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காது. இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க அவங்களை என்கரேஜ் பண்ணி அவங்களை சப்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அதுதான் கடந்து ஃபிக்ஸாக இருப்பாங்க. ஸோ இது மொத்தமாக மாறுறது வந்து கிரியேட்டர்ஸ் கையில் மட்டும் கிடையாது, ஒரு ஆடியன்ஸாக கன்சியூம் பண்ணுறோம்ல நம்மளோட கையிலேயே இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் தான் சேர்ந்து தான் இருக்குது. ரெண்டு பேரும் மியூச்சுவலாக ஒரு இடத்துக்கு வந்தால் தான் இது வந்து ஸ்டாப் ஆகும். அண்ட் தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. அது அந்த கண்டென்ட்டாக கிராஸ் பண்ணி நம்ம போயிடலாம், அவ்வளோதான். அப்படியே போயிருங்க, நல்லாயிருக்கும். தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்க, அவ்வளோதான். மனம்போர் தினம் ஜமாய் நாயர் சாயாய் என்ஜாய் டனக்கு டனக்கு ராத்துக்கு டனக்கு டனக்கு குமுக்கு டனக்கு டனக்கு அமுக்கு டனக்கு டனக்கு குமுக்கு